வணக்கம். இது உங்கள் ஸ்டடி தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்புல இருக்கிற ஒரு வரலாற்று பாடமான தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கிற எல்லா வரலாற்று பாடங்களை நம்ம முடிச்சிருக்கோம். அதோட அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு 10 போல் கொஸ்டின்ஸ் வரும். அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், அதாவது கலையும் கட்டிடக்கலையும் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பங்காற்றியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து தென்னிந்தியாவில் இருந்த கோவில்களுக்கு பங்காற்றியிருக்காங்க, அதில் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், விஜயநகரம், நாயக்கர்கள், இவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அறிமுகத்தில் திராவிட கட்டடக்கலை. திராவிட கட்டடக்கலைங்கிறது இந்திய பகுதிகளில் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கிருஷ்ணா நதியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் கட்டப்பட்ட கோவில்கள் வந்து திராவிட கலை கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திராவிட கலைபாணியில் இருக்கும். வேறு ஏதாவது கலைபாணி இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இருக்குது. வேறு எது அப்படின்னா நாகரா, வேசரா என்ற கட்டிடக்கலை இருக்கும். நாகராங்கிறது நார்த் இந்தியா, வேசராங்கிறது விந்திய மலையிலிருந்து கிருஷ்ணா நதி வரைக்கும் இடைப்பட்ட இடங்களில் கட்டப்பட்ட கோவில் வந்து வேசரா. நமக்கு முக்கியம் வந்து இங்கே திராவிட கட்டிடக்கலை. திராவிட கட்டிடக்கலைங்கிறது கிருஷ்ணா நதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் கட்டப்பட்ட கோவில். இதில் நமக்கு முக்கியமாக சொல்லப்படுற ஒரு கோவில் எது அப்படின்னா தமிழகத்தில் மகாபலிபுரம் கோவில். மகாபலிபுரம் கோவில்ங்கிறது குடைவரை கோவில். எந்த காலம் பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து கோவில்கள் இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மரத்தால் செய்யப்பட்ட கோவிலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதனால நமக்கு அதோட மிச்சம் வந்து நமக்கு கிடைக்கல அந்த கோவில்கள்லேருந்து எஞ்சிய பகுதிகள். நம்ம அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள கட்டடக்கலையை ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது 5 வகை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி பண்ணதை வச்சு நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் கட்டடக்கலை, அதுக்கடுத்ததான் முற்கால சோழர் கட்டடக்கலை, 3ஆவதாக பிற்கால சோழர் கட்டிடக்கலை, 4ஆவதாக விஜயநகர நாயக்கர் கட்டிடக்கலை, 5ஆவதாக நவீன கட்டிடக்கலையை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, நவீன கால கட்டிடக்கலை. பல்லவர் காலத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல்லவர் காலத்துல தான் குடைவரை கோவில்கள்ல இருந்து கட்டுமான கோவில்களுக்கு, குடைவரை கோயிலிருந்து கட்டுமான கோவில்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இது என்ன குடைவரை கோவில், இது என்ன கட்டுமான கோவில் அப்படின்னா குடைவரை கோயில் அப்படிங்கிறது ஒரு மலையிலிருந்து ஒரு பாறையை வெட்டி எடுத்து அந்த பாறையை குடைஞ்சி செதுக்கி ஒரு கோவிலா உருவாக்குவாங்க. அது வந்து குடைவரை கோவில். இதுவே கட்டுமான கோவில்ங்கிறது அந்த பாறையை வெட்டி எடுத்து கற்களாக வெட்டி எடுத்து அந்த கற்களை கட்டி ஒரு கோவில் கட்டினாங்க அப்படின்னா அது கட்டுமான கோவில்கள். இந்த முறை வந்து பல்லவர் காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா கட்டுமான கோவில் நிலைக்கு வந்திருப்பாங்க. ஆரம்பத்துல குடைவரை கோயில்களை வந்து கட்டியிருப்பாங்க. இதுல ரொம்ப இந்த குடைவரை கோவில முக்கியமான ஒரு அரசரா சொல்லப்படுபவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன், பல்லவ அரசர் மகேந்திரவர்மர். இவர் தான் குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். அதாவது குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து மகேந்திரவர்மன். மண்டகப்பட்டு, அதாவது மண்டகப்பட்டுல உள்ள குடைவரை கோவில மகேந்திரவர்மன் தான் கட்டியிருக்காரு. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த கோவில்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவில்களுக்கு முன்னாடி தூண்கள் இருந்திருக்கு, அந்த கோவிலை தாங்கி நிற்கிற மாதிரி. அதுக்கடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செதுக்கப்பட்ட கருவறை, அதாவது கருவறைங்கிறது 4 பக்கம் வந்து செதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்பாக ஒரு மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அந்த கருவறைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள்ங்கிறது நுழைவாயில 2 பக்கம் இருக்கிற ஒரு காவலர்கள் உள்ள ஒரு சிற்பம் தான் துவாரபாலர்கள். இந்த சிற்பங்கள் வந்து பல்லவர் காலத்துல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. எப்படின்னா மண்டகப்பட்டு தூண்கள் இருந்திருக்கு, அதே மாதிரி கருவறையை சுற்றி செதுக்கி இருக்காங்க, கருவறைக்கு முன்னாடி மண்டபம் இருந்திருக்கு, அதே மாதிரி துவாரபாலர்கள். இந்த கோவில்களோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 700க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கட்டுமான கோவில்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சிற்பிகள் வந்து எல்லா திறமையும் என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தி கல்லில் வந்து நிறைய செதுக்கி அழகிய சிலைகளை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 7 கோவில்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருந்த கடற்கரை கோவில்கள். யார் கட்டியிருக்கா? மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மன் தான் மகாபலிபுரத்துல உள்ள கோயில்களை கட்டியிருக்காரு. அதுக்கடுத்ததா அதாவது மகாபலிபுரத்தை கட்டிய முதல் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பாரு. மகாபலிபுரம் தான் இந்தியாவிலே, அதாவது தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோவில். தென்னிந்தியாவில் மிக
பழமையான கட்டுமான கோவில் எது என்றால் அது மகாபலிபுரம். அதுக்கடுத்ததான் இந்த கட்டுமான கோவில்களில் பாறை பாலங்களை கொண்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜசிம்மன் என்று அறியப்பட்ட பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காரு. அதுக்கடுத்ததான் 2ஆம் நந்திவர்மன் காஞ்சிபுரத்தில் இருக்க வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டியிருக்காரு. என்ன பார்க்கணும் அப்படின்னா, ராஜசிம்மன் என்று அறியப்படுபவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் கட்டிய கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். 2ஆம் நந்திவர்மன் கட்டிய கோவில்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுந்த பெருமாள் கோவில். இங்க மகாபலிபுரத்துல முதல்ல பார்த்தா மகாபலிபுரம் குடைவரை கோவில். அதை தவிர்த்து மகாபலிபுரத்துல 7 கோவில் வந்து குடைவரை கோவிலா இல்லாம வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது, அதாவது கட்டுமான கோவில். இந்த கோவில்கள்ல அந்த கட்டுமான கோவில்கள்ல 2 கருவறை இருக்கு. அந்த 2 கருவறை யாருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க, எந்த கடவுளுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கருவறை விஷ்ணுவுக்கும் இன்னொரு கருவறை சிவனுக்கும் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததா தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலையில தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலை, அதாவது தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதங்கள்ங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா, திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம். இதுதான் வந்து பஞ்சபாண்டவர் ரதம். எது பார்த்தோம்னா திரௌபதி ரதம், தர்மராஜ ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம். இதெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் ரதங்கள். இதெல்லாம் ஒற்றை கல் தூண்ல வந்து செதுக்கியிருக்காங்க, அது ஒற்றை கல்லுல செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரதங்கள்ல குறிப்பா அர்ஜுனன், பீம, தர்மராஜா ரதங்கள் வந்து வெளிப்பக்க சுவர்களில் மாடக்குழிகளால் பூவணி வேலைப்பாடுகளோட அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த சிற்பங்கள் எப்படி வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. மாடக்குழிகள்ல ஆண் பெண் தெய்வங்கள், அரசர்கள் இவங்களோட சிற்பங்கள்லாம் இருக்கு. மாடக்குழிகள் அப்படிங்கிறது அதாவது ஒரு சிற்பம் இருக்குன்னா பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளைஞ்சு ஒரு குழி மாதிரி இருக்கும். ஸோ இந்த வளைஞ்சு குழிக்குள்ள ஒரு சிற்பம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாடக்குழிகள் அப்படிங்கிறது. இதில் வந்து ஆண் பெண் தெய்வங்கள் அதே மாதிரி அரசர்கள் இருந்திருக்காங்க. புராண காட்சிகள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக வந்து எது செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அர்ஜுனன் தவம். நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, அந்த பஞ்சபாண்டவர் ரதம் செதுக்கியிருக்காங்க. அர்ஜுனன் தபஸ் செஞ்ச ரதம் வந்து ஒரு அர்ஜுனன் தபஸுங்கிற ஒரு சிற்பத்தை வந்து செஞ்சிருக்காங்க. மகாபலிபுரத்துல 7 குடைவரை கோவில்கள் இருக்கு. அதே மாதிரி கட்டுமான கோவில்கள், அது 7 கோவில்கள் என அழைக்கப்படுற கோவில்கள் இருக்கு. நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல 1984 கடற்கரை கோவில், அதாவது கடற்கரையில் இருக்க கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள், அதாவது கடற்கரை கோவில், மாமல்லபுரத்தில் இருக்க சிற்பங்கள் எல்லாத்தையுமே யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த மகாபலிபுரம், அது மாதிரி கடற்கரை வளாகம். பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள், அதாவது முற்கால பாண்டியர்களும் பல்லவர் ஆண்டவர்களும், முற்கால பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் வந்து சமகாலத்தில் இருந்திருப்பாங்க. சமகாலம்ங்கிறது 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, வேற பகுதிகளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இங்கே பல்லவர்கள் மாதிரி இல்லாமல் பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குடைவரை கோவில்களில் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை வந்து நிறுவியிருக்காங்க. குடைவரை கோவில்களில் கருவறையில் சிலைகளை வந்து வச்சிருக்காங்க, கடவுளோட சிலையை. அதுக்கப்புறமா பாண்டிய பேரரசுல 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் அதிகமாக காணப்படுகிறது. பாண்டிய பேரரசுல 50க்கும் மேற்பட்ட குகை கோவில்கள் காணப்படுகிறது. அதில் அந்த முக்கியமான குகை கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி இடங்கள்ல இருக்குது. இந்த கோவில் எந்த கடவுளுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த கடவுளுக்கு வந்து படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியர் காலத்து சிவன் கோவில்களில் லிங்கங்கள் மற்றும் நந்தி உருவங்கள் இருக்குது. இப்போவுமே கோவில்கள் போனோம்னா லிங்கம் மற்றும் நந்தியை பார்க்கலாம். அந்த பாண்டியர்கள் காலத்தில் வந்து கோவில்களில் லிங்கம் மற்றும் நந்தி உள்ள கோவில்கள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து அதோட ஃபீச்சர் சொல்லியிருக்காங்க. கருவறை அமைக்கப்பட்டுள்ளது, கருவறைக்குள்ள கடவுள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கருவறையிலிருந்து நீர் வெளியேறதுக்கான ஒரு வழி அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததான் தூண்கள் வந்து வெவ்வேறு அளவுகளை கொண்ட தூண்களை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் தூண்கள்ல
அலங்கார வேலைப்பாடுகள் எதுவும் வந்து ஒரே மாதிரியா இல்லை. அலங்கார வேலைப்பாடுகள் இருந்திருக்கு, அது எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இல்லை. அதுக்கப்புறமா சுவர்களின் வெளிப்பகுதி 4 மாட குழிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி ஆகிய கடவுள்களின் உருவங்கள்லாம் இருக்கு. அதோட சிற்பங்கள்லாம் இருக்கு. நார்மலா கோவில்ல எல்லாம் என்ன சிற்பங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து பாண்டியர் காலத்துல இருக்கு. இருக்கிற எல்லா கடவுள் நேமே வந்து பாண்டியர் காலத்துல ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா துவாரபாலர்கள் சிற்பங்கள் இருக்கு. அதுக்கடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாறை குடைவரை கோவில்களிலும் கட்டுமான கோவில்களிலும் பாண்டியர் கட்டிடக்கலையின் சிறப்பு மிக்க அம்சம். அதாவது கட்டுமான கோவில், குடைவரை கோவில் ரெண்டுமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவில்ல மிக ஒரு எடுத்துக்காட்டா எந்த கோவில் சொல்றாங்கன்னா கழுகுமலையில இருக்கிற ஒரு கோவில் தான். அதாவது முற்று பெறாத வெட்டுவான் கோவில். கழுகுமலையில இருக்க முற்று பெறாத ஒரு வெட்டுவான் கோவில். யாரோட காலம் அப்படின்னா பாண்டியர் காலத்துல சேர்ந்தது. இதான் ஒற்றைக்கல் கோவில் கழுகுமலை. இந்த கழுகுமலையில் இருக்க ஒற்றைக்கல் கோவில் வந்து எதுக்காக வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு பெரும் பாறையில 4 புறங்களில் இருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்ட 4 சைட்ஸ் வந்து செதுக்கியிருக்காங்க. கோவிலோட உச்சியில உமா மகேஸ்வர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகிய சிற்பங்கள்லாம் இருக்கு. தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா சிற்பங்கள் இருக்கு. அதுக்கடுத்ததா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதே மாதிரி திருநெல்வேலியில இருக்கிற நெல்லையப்பர் கோவில், பாண்டியர் காலத்துல கோவில், அதாவது பாண்டியர் காலத்துல உள்ள கோவில் நெல்லையப்பர் கோவில் மற்றும் மதுரை இருக்க மீனாட்சி அம்மன் கோவில். அதுக்கப்புறமா கழுகுமலை அந்த குடைஞ்சி கட்டின ஒரு கோவில். இதெல்லாம் வந்து பாண்டியர் காலத்துல உள்ள கோவில். அதே மாதிரி பாண்டியர் காலத்துல உள்ள சிறப்பு என்ன சிற்பங்கள் பார்த்தோம்னா தூண்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி தூண்கள்ல எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்க, டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி அங்கே உள்ள அலங்கரிக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே டிஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கடவுள் பார்த்தோம்னா சிவன், விஷ்ணு, பிரம்மன், கார்த்திகேயன் இந்த மாதிரி நிறைய கடவுளுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க கோவில்களை. அதே மாதிரி குடைவரை கோவில், கட்டுமான கோவில் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிற்பங்கள் பார்த்தோம் அப்படின்னா குடைவரை கோவில்கள் சிவர்கள்ல கடவுள் சிற்பங்கள் இருந்திருக்கு. எதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா கடவுளோட சிற்பங்களை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கட்டுமான கோவில்கள்ல கருவறையின் சுவர்கள்ல அலங்கார வேலைப்பாடு வந்து எதுவும் வந்து இல்லை. அலங்கார வேலைப்பாடு எங்கே இல்லை, தூண்கள்ல இருந்திருக்கு, ஆனால் எங்கே இல்லை அப்படின்னா கருவறையோட சுவர்கள்ல இல்ல. அதுக்கு மாறா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருவறையின் கருவறைக்கு மேல் இருக்க கட்டுமானங்கள்ல தூண்கள்ல சிற்பங்கள் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சிற்பங்களோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. கம்பீரமா இருந்திருக்கு, அகன்ற தோள்களுடன் ஒடிசலான உடல்வாகுடம் இருந்திருக்கு. அதே மாதிரி அழகான ஆபரணங்கள் உள்ள உயரமான கிரீடங்கள், இது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை ஆகிய இடங்களிலும் குடைவரை கோவில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளான புடைப்பு சிற்பங்கள், எல்லா கடவுளுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததா மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முற்கால பாண்டிய காலத்தை சேர்ந்த சிலைகள் வந்து இப்போவும் வந்து இருக்குது. அதாவது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பாண்டியர்கள் காலத்தில் உள்ள கோவில்களை. இப்போ வந்து நம்ம சிற்பங்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து தான் நம்ம ஓவியங்கள், தமிழகத்துல இருந்தா ஓவியங்கள் பத்தி பார்க்க போறோம். ஓவியங்கள் புதுக்கோட்டையில தான் இருந்த சித்தன்ன வாசல், புதுக்கோட்டையில இருக்கிற சித்தன்ன வாசல் வந்து ஓவியங்கள்ல எடுத்துக்காட்டா நமக்கு சொல்றாங்க. அதாவது எடுத்துக்காட்டா இருக்கு. அதாவது சித்தன்ன வாசல்ல தான் சமணர் கோவில் இருந்து சமணர்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் சித்தன்ன வாசல். அங்கே இருக்கிற ஓவியங்கள் வந்து நிறைய ஓவியங்கள் பல கலர்ல வந்து இருந்திருக்கும். அதுல நிறைய வந்து அழிஞ்சு போயிருக்கும். அதுல ஒரே ஒரு ஓவியம் மட்டும் இன்னும் வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன முறையில வந்து அந்த ஓவியம் இருக்கும் அப்படின்னா அவங்க ஃப்ரெஸ்கோ என்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரெஸ்கோங்கிறது இப்போ குகை சுவரில் சுண்ணாம்பை தேய்ச்சிட்டு அது ஈரம் காயறதுக்கு முன்னாடியே கலர்ஸ்னால பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் வந்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள், அந்த மெத்தடை தான் வந்து சித்தன்ன வாசல்ல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சித்தன்ன வாசல்ல இருக்க ஓவியங்கள். அதே மாதிரி சித்தன்ன வாசல் ஓவியங்கள் எதோட ஒப்பீடு செய்யறாங்க அப்படின்னா அஜந்தா ஓவியங்கள், அதாவது அஜந்தா குகைகள்ல இருக்கிற ஓவியங்களோட ஒப்பீடு செய்யறாங்க.
இங்கே வந்து நமக்கு திருமலைபுரத்தில் வந்து முற்கால பாண்டியர்கள் ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. அது வந்து ரொம்ப சிதைவடைஞ்ச நிலையில இருந்திருக்கு. அதே மாதிரி திருமலைபுரம் சிற்பங்கள் முற்கால சோழர்கள் காலம், அதாவது கிபி 850 விஜயாலய சோழன், அதாவது முற்கால சோழர்களை வந்து யார் வந்து திரும்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க, யார் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க அப்படின்னா விஜயாலய சோழன் என்ற அரசர் தான். ஸோ கிபி 850 விஜயாலய சோழன் காலத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா சோழர்கள் தொடர்ந்து வந்து ஆட்சி பண்ண வந்திருப்பாங்க. அந்த பகுதியில் 400 ஆண்டு காலம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க சோழர்கள் முற்கால சோழர்களில் 400 ஆண்டு காலம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. முற்கால சோழர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க திண்டிவனத்துக்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில்களை வந்து எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா முற்கால சோழர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு கோவில் தாதாபுரம், அதாவது முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் தாதாபுரம். அதே மாதிரி முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலையை செம்பியன் மகாதேவி பாணியில இருக்கு. செம்பியன் மகாதேவி யார் அப்படின்னா சோழர்கள்ல வர ஒரு அரசி தான் செம்பியன் மகாதேவி. இந்த முற்கால சோழர்கள் கோவில் கட்டடக்கலைக்கு இந்த செம்பியன் மகாதேவி பாணி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து விட்டுருக்காங்க. ஏன் வந்து இந்த செம்பியன் மகாதேவி என்ற பெயர் அப்படின்னா செம்பியன் மகாதேவி அந்த பாணிங்கிறது எந்த மெத்தட்ல இருக்கும் அப்படின்னா மாடக்குழிகள், அதாவது தேவ கோஷ்டங்கள், கோஸ்டார் சொல்லுவாங்க. அது தேவ கோஷ்டம் அப்படின்னா அந்த கோயில்களில் வந்து கருவறை இருக்கும் பார்த்தீங்களா, கருவறையை சுற்றி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ கூட பார்க்கலாம் கோவில்களில் அந்த கருவறையை சுற்றி சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க, 4 பக்கம் வந்து செதுக்கியிருப்பாங்க. அதுதான் தேவகோஷ்டம் என்று வந்து அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செம்பியன் மகாதேவி அவங்களோட கலைபாணிங்கிறது சோழர்கள் முற்கால சோழர்கள் காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கடுத்த பிற்கால சோழர்கள் காலம் தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம். தஞ்சாவூர்ல இருக்க பிரகதீஸ்வரர் ஆலயம், அதே மாதிரி அரியலூர்ல இருக்க கங்கை கொண்ட சோழபுரம். தஞ்சாவூர் யார் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டினது ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டினது ராஜேந்திர சோழன். இந்த 2 கோவிலுமே யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த 2 கோவிலுமே வந்து பிற்கால சோழர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்து ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா விமானம் அப்படிங்கிறது கர்ப்பகிரகம். விமானம்ங்கிறது நிறைய டவுட் வரும். நிறைய பேர் வந்து கோபுரங்களில் வந்து சொல்லுவாங்க கோபுரங்கள்ல விமானம், அது கிடையாது. அதாவது நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது நுழைவாயிலே வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கோபுரம். இது விமானம் அப்படிங்கிறது கருவறைக்கு மேலே வந்து கட்டியிருப்பாங்க. கருவறைக்கு மேலே உயரமாக கட்டியிருக்கிறது தான் வந்து விமானம். இதில் வந்து விமானம் கற்பகிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் 216 அடிகள் வந்து உயரம் கொண்டிருக்கு. அதே மாதிரி உலகத்தில் வந்து மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான ஒரு சிகரம் அவ்வளோ 216 அடி உயரம் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதனால் கட்டப்பட்ட உயரமான சிகரம். அதுக்கடுத்துதான் நமக்கு சிகரம் தட்சிணமேரு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விமானம் வந்து சிகரம் தட்சிணமேரு என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இது இங்கே வந்து 16 அடி நீளமும் 13 அடி உயரம் கொண்ட ஒரு மிக பெரும் நந்தியோட சிலை. நந்தி சிலை விமானம் தஞ்சை பெரிய கோயிலில் நந்தியோட சிலையோட அளவும் அதே மாதிரி நமக்கு விமானத்தோட அளவும் கொடுத்துருக்காங்க. 216 அடி உயரம். ஸோ ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது வந்து அந்த கோவிலில் இருக்கிற அந்த விமானம் தான். விமானம்ங்கிறது கற்பகிரகத்துக்கு மேலே கட்டப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. அதுக்கடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்கள் வீழ்ச்சியடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக இருந்திருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூரும் வந்து சோழர்களோட தலைநகரமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது 250 ஆண்டுகள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக இருந்திருக்கு. இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான கோவில் என்ன அப்படின்னா இது யார் கட்டியிருப்பா அந்த கோவில் அப்படின்னா முதல்ல பார்த்தோம் ராஜேந்திர சோழன் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருப்பாங்க. இது எதை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு கட்டியிருப்பாங்க அப்படின்னா அந்த தஞ்சையில் இருக்கிற பெரிய கோவிலை வந்து மாடலாக வச்சு தான் இந்த கோவிலையும் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கருவறையில் இந்த கோவிலில் உள்ள கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கிற கருவறை மாதிரி 2 அடுக்குகளை வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி வெளிச்சுவர்களில் 3 பக்கங்களிலும் சற்றே முன்புறம் நீண்ட மாடக்குழிகள் இருக்கு. அதுக்கப்புறமா மாடக்குழிகள்ல தான் சிவன் விஷ்ணு மற்ற கடவுளோட வடிவங்கள்லாம் இருக்கு. இங்கே பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரம். அதுக்கடுத்ததா தாராசுரம் எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல இருக்கு. இது வந்து பிற்கால சோழர்களின் கோவில் தான் தாராசுரம். இந்த கோயில்ல பார்த்தோம் அப்படின்னா ஐராதீஸ்வரர். இந்த கோயில் யாருக்கு கட்டியிருக்காங்கன்னா ஐராதீஸ்வரர் என்ற பொருள் வந்து இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள். இந்த கோவில்களில் சோழ அரசன் 2ஆம் ராஜராஜன் தான்
தாராசுரத்தை கட்டியிருக்காரு. அதாவது தஞ்சை கோயிலை கட்டின ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன். அதே மாதிரி தாராசுரம், அதாவது ஐராதீஸ்வரர் கட்டின தாராசுரம் கட்டினது யார் அப்படின்னா சோழ அரசன் 2ஆம் ராஜராஜன். அதுக்கப்புறமா இந்த கோவில்ல மகாமண்டபத்துக்கு கீழே வந்து 4 சக்கரங்கள் இருக்கிற மாதிரியான வடிவம் வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கருவறையில் உள்ள தூண்கள்ல புராண இதிகாச கதாபாத்திரங்கள் இருக்கு. அதுக்கடுத்ததா சுற்றி வந்து கோபுரத்துடன் கூடிய சுற்றுச்சுவர் இருந்திருக்கு. தாராசுரத்துல ஒரு சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிற்கால பாண்டியர்கள்ல உள்ள முக்கியமான கோவில்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார்பட்டி எங்க இருக்கு அப்படின்னா காரைக்குடியில இருக்கிற பிள்ளையார்பட்டி பிற்கால பாண்டியர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காலம் 13ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில்ல இருக்க சிறப்பு, பிள்ளையார்பட்டியில இருக்கிற கோவில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா அந்த விநாயகர் தேசி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னா அவரோட தும்பிக்கை வந்து வலதுபுறமாக இருக்கிறது. இது ஒரு ஸ்பெஷலா வந்து பிள்ளையார்பட்டி கோவில். அதுக்கடுத்ததா விஜயநகர கோவில். விஜயநகர கோவில்கள்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா விஜயநகர கோவில்களில் தான் அதிகமான மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அதிக எண்ணிக்கையிலான தூண்கள் வந்து விஜயநகரத்தில் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இதுதான் வந்து விஜயநகரத்தில் உள்ள கட்டிடக்கலைக்கு வந்து சிறப்பான ஒன்று. அதே மாதிரி மண்டபத்துல ஒற்றைக்கல் தூண்கள் இருந்திருக்கு. அந்த ஒற்றைக்கல் தூண்கள்லாம் அதிகமாக வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. எந்தெந்த சிற்ப வேலைப்பாடு அப்படின்னா குதிரை மற்றும் சிங்கங்கள், அதிக எண்ணிக்கையில குதிரைகள் வந்து செதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூர்ல இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவில்லாம் ரொம்ப முக்கியமான கோவில். அங்கெல்லாம் வந்து கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பா இருக்கு. அதாவது கல்யாண மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு கோவிலை ஃபர்ஸ்ட் உருவாக்குனதே யார் அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க யார் அப்படின்னா விஜயநகரத்துல உள்ள கோவில்கள் எல்லாத்துலயுமே கல்யாண மண்டபங்கள் சிறப்பு. அதுக்கப்புறமா மதுரை கோவிலையும் புது மண்டபங்கள் வந்து கட்டியிருக்காங்க. யார் அப்படின்னா விஜயநகரத்துல உள்ள பேரரசர்கள். அதே மாதிரி 15 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான விஜயநகர மற்றும் நாயக்க கட்டிடக்கலை வந்து ரொம்ப முக்கியமானது. அங்கே வந்து ஒரு சிறப்புகள் என்னென்ன இருக்குது இது வரைக்கும் பார்த்தோம். அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அழகூட்டப்பட்ட மண்டபங்கள், அதே மாதிரி அலங்கரிக்கப்பட்ட தூண்கள், இயற்கை வடிவிலான அளவிலான சிலைகள், அதே மாதிரி கோபுரங்கள், பிரகாரங்கள், இசை தூண்கள், மலர் அலங்கார வேலைப்பாடுகள், கல்லால் ஆன சாளரங்கள். சாளரங்கள்ங்கிறது ஜன்னலை தான் சாளரங்கள் என்று அழைக்கிறோம். இந்த சிறப்பெல்லாம் இருக்கு. மண்டபம், கோபுரம், மலர் வேலைப்பாடுகள், கல்லால் ஆன சாளரங்கள், கல்லிலே செதுக்கப்பட்ட ஜன்னல்கள்லாம் இந்த விஜயநகர பேரரசு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோவில்களுக்கு நுழைவாயில்ல 4 புறமும் கோபுரம் இருக்கு. கோபுரம்ங்கிறது நுழைவாயில் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் கோபுரம். இது வந்து விஜயநகர பேரரசுல 4 பக்கமுமே வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயநகரம் மற்றும் நாயக்கர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மற்ற கோவில்கள் எது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில், அதே மாதிரி திருவரங்கம் ரங்கநாதர் கோவில், அதுக்கடுத்துதான் கோபாலகிருஷ்ணன் கோவில். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கோவில்களாக விஜயநகர பேரரசு கட்டின கோவில்கள். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார் திருநகரியில் இருக்கிற ஆதிநாதர் கோவில், தெற்கு விழா மண்டபம், திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பர் கோவில், அங்கே உள்ள நெல்லையப்பர் கோவில் இருக்க முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புதுமுக மண்டபம். அதாவது ஒவ்வொரு கோவில் நேம்ஸு அந்த எந்த ஊரில் இருக்குது அதோட சிறப்பு என்ன அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. விஜயநகர பேரரசுல மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு கோவில் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். அந்த கோவில்ல தான் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. அதே மாதிரி புது மண்டபம் இருக்கு. இது வந்து மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிற சிறப்புகள். கட்டினது யார் அப்படின்னா விஜயநகர பேரரசுல உள்ள அரசர்கள். அதுக்கடுத்ததான் திருக்குறுங்குடியில இருக்கிற நாங்குநேரி மாமலையார் கோவில். இங்க இருக்கிற ரதி மண்டபம், அதாவது திருக்குறுங்குடியில இருக்கிற நாங்குநேரி மாமலையார் கோவில் இருக்கிற ரதி மண்டபம், இங்க இருக்க கோவில்கள்லாம் மண்டப கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா முன்னாடி இருந்த தூண்கள்ல இருந்த சிற்பங்கள் செதுக்கிய வேலைகளோட விஜயநகரம் மற்றும் நாயக்கரில் உள்ள கோவில்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான வந்து அலங்கரிக்கப்பட்ட வேலைகள் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி ஒற்றை கல்லில் மிகப்பெரிய யாழி, குதிரை வடிவ சிலைகள், ஒரே கல்லில் ஒரு தூணில் வந்து யாழி, குதிரையெல்லாம் வந்து
செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேற எந்த காட்சிகள் இருந்திருக்குன்னா புராண இதிகாச காட்சிகள், அரச குடும்பினர்கள் வந்து பற்றி இருக்கு, அரச குடும்ப உறுப்பினர்கள் பற்றி இருக்கு. இந்த சிற்பங்களை தவிர்த்து இயற்கை, அதாவது அந்த சிற்பங்கள்லாம் இயற்கையாகவே எந்த அளவில் இருப்பாங்களோ அந்த அளவுலேயே வந்து அந்த சிற்பங்கள் இருக்குது. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி இல்லாமல் இயற்கை வடிவ அளவிலான முழுமையான உருவங்கள் இருக்குது. அதே மாதிரி சாதாரண மனிதர்களின் வடிவங்கள், விலங்குகள், பூ வேலைப்பாடுகள்லாம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா விஜயநகர கோவில்களில். அதுக்கடுத்த வேற ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இசை தூண்கள், அதே மாதிரி மண்டபத்தில் இருக்கிற தூண்களோட மேற்பகுதியில் வந்து சிங்கம் இருக்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா கர்ப்ப கிரகத்தின் சுவர்களில் உள்ள மண்டபங்களில் கற்சாளரங்கள் அமைக்கப்பட்டிருக்கன. கற்சாளரங்கிறது கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு ஜன்னல் தான். அதுக்கடுத்ததா வேலூர்ல இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவில், அதே மாதிரி திண்டுக்கலுக்கு அருகே உள்ள தாடிக்கொம்பில் அமைந்துள்ள கோவில், திருநெல்வேலிக்கு அருகே உள்ள கிருஷ்ணபுரத்தில் அமைந்துள்ள கோவில், அது தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோவிலுக்கு அமைந்துள்ள கோவிலுக்குள் அமைஞ்சிருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில், இதெல்லாம் வந்து இந்த விஜயநகர காலப்பகுதியில தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிற்பங்கள்ல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை கூடல் அழகர் கோவில், திருவில்லிபுத்தூர் திருவெள்ளரை அழகர் கோவில், திருவண்ணாமலை திருவரங்கம் கோவில், இந்த கோவில்கள்லாம் வந்து விஜயநகர காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலம் மற்றும் நாயக்கர் காலத்துல ஓவியங்கள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அதுல இதிகாச கதைகள், அதே மாதிரி ராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சிகள்லாம் வந்து ஓவியங்களா வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து நமக்கு நவீன காலம் கிபி 1600க்கு பின்னர், அதாவது 1600க்கு அப்புறம் நவீன காலத்தில் எந்த மாதிரியான கோவில்கள் இருக்குது அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்குறோம். இங்கே எக்ஸாம்பிளா மதுரை நாயக்க அரசின் சிற்றரசராக இருந்த ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த சேதுபதி, அதாவது ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ண சேதுபதி ராமநாத சுவாமி கோவில் கட்டடக்கலையை வந்து பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்ததா ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள பிரகாரம் வந்து கட்டியிருக்காங்க. எப்படின்னா 1600க்கு அப்புறம் தான் கட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி உலகிலேயே மிகவும் நீளமான பிரகாரங்கள் வந்து எது அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் தான். அதுக்கப்புறமா இந்த கோவில்ல 3 பிரகார சுற்றுகள் வந்து இருக்கு. கோவிலோட வெளிப்பிரகாரம் 7 மீட்டர். அதுக்கப்புறமா அதோட அளவு கொடுத்துருக்காங்க. வடக்கிலும் தெற்கிலும் வந்து பிரகாரங்கள் 195 மீட்டர் இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். எது அப்படின்னா ராமநாதபுரத்தில், அதாவது சேதுபதி வந்து நவீன கட்டிடக்கலைக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. ராமேஸ்வரம் கோவிலில் வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீளமான பிரகாரங்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1200க்கும் மேற்பட்ட தூண்கள் வந்து இருக்குது. இந்த தூண்கள்லாம் தனி சிறப்பு பெற்றதாக இருக்குது. அதில் வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இதில் 3 பிரகாரங்களையும் பிரகாரம் வந்து ரொம்ப பழமையானது. அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்க 3 பிரகாரத்தில் உட்புறமாக இருக்கிற பிரகாரம் ரொம்ப பழமையானது. இதுதான் ராமநாத சுவாமி கோவில் பிரகாரம். அதுக்கடுத்ததான் சம்மரி கொடுத்துருக்காங்க. பாறைகளில் வந்து, அதாவது முற்கால சோழர்களில் அதாவது ரொம்ப அழகு மிக்க விமானங்கள் வந்து பெயர் பெற்றது முற்கால சோழர்கள். அதே பிற்கால சோழர்கள் பார்த்தோம் அப்படின்னா கோபுரங்கள், பிற்கால சோழர்கள் வந்து கோபுரங்கள். அதே மாதிரி மண்டபம் வந்து விஜயநகர பேரரசுல வந்து சிறப்பு பெற்றது. உங்களுக்கான ஒரு கேள்வி, குடைவரை கோயில்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுற ஒரு பல்லவ அரசர் யார்? அந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.